வரமறுக்கும் காதலியை காதலன் வலுக்கட்டாயமாக அரிவாளை காட்டி மிரட்டி அழைத்துச் செல்ல முயலும் காட்சிகள்தான் இவை. ஆரணி மக்களிடம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியைச் சேர்ந்தவர் ஜான்சி. திருமணமாகி விவாகரத்து பெற்ற அவர் தனது தாய் வீட்டில் வசித்து வந்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவருடன் ஜான்சிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. திருமணமாகாத சதீஷ் ஃபைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார். இதனிடையே ஜான்சியுடன் ஒன்றாக வாழ ஆசைப்பட்ட சதீஷ் வேலூரில் தனியாக வீடு எடுத்துள்ளார். அங்கு திருமணம் செய்யாமல் 3 ஆண்டுகளாக ஜான்சியும் சதீஷும் வாழ்ந்து வந்துள்ளனர். இதனிடையே சதீஷின் நடவடிக்கை பிடிக்காததால் ஜான்சியை வேறு ஒருவருடன் திருமணம் செய்து வைக்க அவரது பெற்றோர் முடிவு செய்துள்ளனர். இது குறித்து சதீஷிடம் ஜான்சி கூற அதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தனது பெற்றோர் பார்க்கும் நபருடன் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்றால் நீ திருமணம் செய்து கொள் என ஜான்சி கேட்டதாக தெரிகிறது. ஆனால் அதற்கும் சதீஷ் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் கோபமடைந்த ஜான்சி சதீஷை விட்டுவிட்டு தாய் வீட்டிற்கு வந்துள்ளார். ஜான்சியின் நடவடிக்கையால் ஆத்திரமடைந்த சதீஷ் திடீர் என இரவில் ஜான்சியின் தாயார் வீட்டுக்கு காரில் அரிவாளுடன் சென்றுள்ளார். அங்கு உள்ளே சென்று அரிவாளை காட்டி மிரட்டி ஜான்சியை வெளியே இழுத்து வந்துள்ளார். பின்னர் தன்னுடன் குடும்பம் நடத்த வருமாறு மிரட்டி காரில் ஏற்ற முயன்றார். ஜான்சி ஏற மறுக்கவே வலுக்கட்டாயமாக ஏற்ற முயன்ற போது அவரது தாய் தடுக்க முயன்றார். ஆனால் அவரை அரிவாளால் மிரட்டியதை எதிர் வீட்டு மாடியில் இருந்தவர்கள் படம் பிடித்துள்ளனர். இறுதியில் அங்கு கூட்டம் கூடியதை பார்த்து பயந்த சதீஷ் ஜான்சியை விட்டுவிட்டு காரில் அங்கிருந்து தப்பிச் சென்றார். இந்த சம்பவம் குறித்து ஆரணி டவுன் போலீசில் ஜான்சி புகார் அளித்தார். இதையடுத்து சதீஷ் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.